இந்த எபிசோட நாம இயக்குனர் கிரீஷ் திருக்குமரன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ரெட்டத்தலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தனது காதலி சிட்னி நாணியை பார்க்க புதுச்சேரிக்கு வரும் அருண் விஜய் தன்னைப் போலவே இருக்கும் இன்னொரு அருண் விஜயை பார்த்து மிரள்றாரு. காதலி பேச்சு கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை கொன்றுவிட்டு அவராக மாறுறாரு. கோவாவில் இருந்து ஒரு கூட்டம் கொல்லப்பட்ட அருண் விஜயை கொல்ல நினைக்குது. காரணம், அங்கே வில்லன் ஹரிஷ் பேடி மகனை கொன்று இருக்கிறார் அந்த அருண் விஜய். ஆள்மாறாட்டம் நடந்து தெரியாமல் அந்த அருண் விஜயை அவர்கள் துரத்துறாங்க. சந்தேகத்தின் பெயரில் போலீஸ் ஜான் விஜயும் அருண் விஜயை பின்தொடர்ந்தார். இன்னும் சில சம்பவங்கள் செய்த அருண் விஜய் செய்ய கடைசியில் யார் யாரை கொண்டார்கள், யார் மிஞ்சினார்கள், இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. புதுச்சேரியை சேர்ந்த காளி, கோவாவை சேர்ந்த உபேந்திரா என இரட்டை வேடத்தில் வர்றாரு அருண் விஜய். 2 பேரும் அண்ணன் தம்பி கிடையாது. 2 பேருக்கும் முன்பு எந்த தொடர்பும் கிடையாது என்பது கதையில் இருக்கும் ஆறுதலான விஷயம். காளி தனது காதலிக்காக மாறுறாரு. உபேந்திரா தனது அம்மா பாசத்தில் தடமாறுறாரு. அந்த வகையில் இருவருமே நல்லவங்க. அதே போல் இருவருமே கெட்டவங்க. சுயநலத்துக்காக நிறைய தவறு செய்வதில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை. ஒருவரை கொன்றுவிட்டு இன்னொருவர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்ன நடக்குது என்ற மாறுபட்ட கோணத்தில் திரைக்கதை செல்வது. ஆனால் படம் தொடங்கியது முதல் கடைசி வரை ஆக்ஷன் காட்சிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இயக்குனர். அடுத்தடுத்த சில நிமிடங்கள் ஒரு ஆக்ஷன் இருக்கிறது அல்லது யாராவது கொல்லப்படுறாங்க. 2 அருண் விஜயும் ஃபைட் சீன்களில் பிரதமாக நடிச்சிருக்காங்க. என்ன குண்டு அடிபட்டு கத்தி குத்து வாங்கி மரணடி வாங்கி உயிருக்கு போனாலும் டக்கென அதிலிருந்து மீண்டும் அதிரடியாக சண்டை போடுறாங்க ஹீரோ. ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லலாம். ஹீரோயிசத்துக்கு நிறைய காட்சிகள் இருக்குது. அருண் விஜயும் ஈடுபாட்டும் நடித்து சண்டை போட்டு இருக்காரு. ஆனால் அது கவரவில்லைன்னு தான் சொல்லணும். அவரே ஹீரோ அவனே வில்லன் என்பது கதைக்கு செட் ஆகலை. பணத்தாசை பிடித்த ஹீரோயினாக சித்தி இட்னானி காட்டப்படுறாங்க. புதுச்சேரி சம்பந்தப்பட்ட இடங்களில் பணத்துக்காக அவர் மாறுற இடங்களில் அவர் நடிப்பு ஓகேன்னு சொல்லலாம். ஒரு பால் காட்சியில் அழகாக இருக்காங்க. ஆனால் அவர் கேரக்டர் குழப்பமாக இருக்குது. அது மனதில் ஒட்டவில்லைன்னு தான் சொல்லலாம். இன்னொரு அருண் விஜய் காதலியாக தீவிரா வர்றாங்க. கொஞ்சம் சீன்களில் வந்தாலும் அவர் நடிப்பு ஓகேன்னு சொல்லலாம். அருண் விஜயால் கொல்லப்படும் பாலாஜி முருகதாஸ் மனைவியாக தன்யா ரவிச்சந்திரன் வர்றாங்க. அவர் கேரக்டரும் நடிப்பும் மிகைப்படுத்து. கிளைமேக்ஸில் மட்டும் அவர் செய்யும் சம்பவம் சூப்பர்னு சொல்லலாம். போலீஸாக வரும் ஜான் விஜய் கேரக்டரும் வழக்கமாக அவரின் ஓவர் ஆக்டிங் நடிப்பும் படத்துக்கு பெரிய மைனஸ்னு சொல்லலாம். அதிலும் இரட்டாயத்த வசங்கள் பேசிக்கொண்டு அவர் செய்கிற வேலைகள் முகம் சுளிக்க வைக்குது. படங்களில் பார்த்த அதே நடிப்பை தர்றாரு இன்னொரு வில்லன் ஹரிஷ் பேடி. அந்த டீமில் இருக்கிற இன்னொரு வில்லன் யோகேஷாவையும் அவ்வப்போது வந்து சண்டையிடுறாரு. படத்தில் நிறைய வில்லன்கள் இருந்தும் யாருமே மனசில் நிற்கலை. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னால் டிஜோ டான்வின் ஒளிப்பதிவு. ஹாலிவுட் படங்கள் மாதிரி சில சீன்கள் மாசாக தெளிவாக இருக்குது. அதிலும் பெரும்பாலான காட்சிகள் இரவில் நடக்குது. அதையும் அழகாக காண்பிக்குது கேமரா. சாம் சிஎஸ் பின்னணி இசையை ரசித்து செய்திருக்கிறாரு. தனுஷ் பாடிய அந்த கண்ணம்மா பாடல் இதான். படம் தொடங்கியது முதல் கடைசி வரை திரைக்கதையில் எடிட்டிங்கில் ஏகப்பட்ட குழப்பம். என்ன நடக்குது, இவர்கள் யார் என்று புரிவதற்குள் அடுத்த சீன் வருது. தவிர படம் முழுக்க சண்டை போட்டுக்கொண்டே சுட்டிக்கொண்டே அடித்துக்கொண்டே இருக்கிறாங்க. அது போர் அடிக்குது. இயக்குனரை விட ஃபைட் மாஸ்டர் தான் அதிக வேலை செய்திருப்பார்னு தோணுது. ஒருவன் கெட்டவன், இன்னொருவன் அதைவிட கெட்டவன். இருவரின் ஆள்மாறாட்டம் என்ற ரீதியில் கதை சென்றாலும் அதை எளிமையாக நேர்கோட்டில் செல்ல முடியாமல் இயக்குனர் தவித்திருக்காரு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கூட அழுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஹீரோயின் கேரக்டரிலும் ஏகப்பட்ட குழப்பம். அவர் நல்லவரா கெட்டவரா என்று பிடிபடலை. இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க என்பது கடைசி வரை பிடிபடலை. மான் கராத்தே என்ற படம் எடுத்த இயக்குனர் இவரா என்ற சந்தேகம் ரெட்டத்தலையை பார்க்கும்போது வருது. படத்தில் நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. ஃபைட் கொஞ்சம் காதல் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் கதை இல்லை. தேடி பார்த்தாலும் சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லலாம்.